சாட்டர்டே சண்டேனாலே ஷாப்பிங் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி மாலுக்கு போகிறது கிடையாதுங்க. அந்த வீக்குக்கு தேவையான நம்ம ஊர் ஃபுட்ஸ் தான். காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாம் நம்மளோட இந்தியன் ஸ்டோர்லேயும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கிற இங்கிலீஷ் ஸ்டோர்ஸ்லையும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே வாங்கி வரத்துக்குள்ளேயே 2 மணி ஆயிடுச்சு. செம்ம பசிச்சிச்சு. அப்புறம் போகிற வழியில் டேக்கோ பெல்லில் பசிக்கும் போது ஒரு கேன்டீனாக சிக்கன் கிறிஸ்பி டேக்கோ வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சாட்டர்டே நைட்டு மீன் குழம்புலாம் வச்சுட்டு தான் படுத்தோம். ஏன்னா சண்டே ஃபுல்லாக ஷாப்பிங் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கும், சமைக்க முடியாதுன்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனோம். எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே 2:30 ஆயிடுச்சு. காலையிலேயே வந்து லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் மீன் குழம்பு தான் சாப்பிட்டு போயிருந்தோம். அப்புறம் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நடுவில் டேக்கோ பெல்லில் அதை சாப்பிட்டு அப்புறம் மத்தியானம் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அப்புறம் நைட்டு தக்காளி சட்னி வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு. சின்ன வயசுலலாம் சட்னியில் இல்லை சாப்பாட்டிலலாம் கருவேப்பிலை இருந்தால் எடுத்து ஓரமாக வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். ஆனால் பெருசாக தான் தெரியுது அந்த கருவேப்பிலை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் கருவேப்பிலையை தேடி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.